பேசப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா களவாணி ஃபிலிம் தான். அதுதான் என்னோட 10 வருஷ கனவு ஆசை நிறைவேற்றினது களவாணி தான். இப்போ மட்டும் ஆயின்வேன், அப்புறம் என்னெல்லாம் சொல்லி தலையிலேயே குட்டுவேன். இந்த ட்ரெஸ்லாம் இப்படி தான் போடணும், பொண்ணுன்னா ரொம்ப இதுவாக பேசக்கூடாது, கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம சினி ஃபீல்டில் ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே கூட எடுத்தோடனே சொல்கிற விஷயம் அவங்களுக்கு என்னப்பா நடிகை, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, வெளியிலன்னு வேண்டாம், எங்கள் ஃபேமிலியில் ஆகட்டும், எங்கள் பாட்டி ஆகட்டும், எங்கள் பாட்டியே நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொன்னால் நம்ப மாட்டான். விஜய் சார்ன்றதை விட விஜய் மாமான்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் அவரை. விஜய் மாமான்றதுனால அவருக்கு எப்பவுமே என்னோட ஆதரவு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். விஜய் சார் கூட நான் ஃபோட்டோ எடுக்கல, ஏன்னா அவர் கூட நடிச்சு ஹீரோயினாக நடிச்சு அதுவாக தான் நான் பார்க்கணுன்றது அந்த வயசுலேயே எனக்கு தோணுன விஷயம். அஜித் சார் கூட ஒர்க் பண்ணதுனால அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அவரோட குட் ஹியூமனிட்டி, கைண்ட் ஹார்ட்டட். படிப்பு அம்மாவுடைய கட்டாயத்தினால தான் படிக்கிறேன்னே சொல்லலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேசுறாங்க. அதை பற்றி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி ஸ்டார் டுடே நிகழ்ச்சியில் நம்ம எங்கே வந்திருக்கோம்? எப்போவுமே ஸ்டார் டுடே நிகழ்ச்சி அப்படின்னாவே நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து இருப்போம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு அவங்க வீட்லேயே நம்ம போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, யார் இன்றைக்கி நான் ஸ்டார் டுடே நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடிச்சிருக்காங்க. பட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களவாணி படத்தில் அந்த விமலோட தங்கச்சி கேரக்டர் நடித்தா மனிஷா பிரியதர்ஷினி அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இதில் மனிஷா பிரியதர்ஷினி அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம அவங்ககிட்டயே அவங்க அம்மாக்கிட்டே பேச தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க நிஷா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ப்ளீஸ் கம்மிங்களா? இங்கிலீஷில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க, இங்கிலீஷ் மட்டும் நமக்கு தெரியாது. ஓகே, லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் பேசியிருக்கோம், இன்னும் ஷூட் எப்போன்னு சொல்லலை, ஸோ அதுக்காக வெயிட்டிங். மற்றபடி ஸ்டடீஸ் ஆல்மோஸ்ட் அது கண்டினியூஸாக போயிட்டு. ஓகே, படத்தில் நடிக்கிறவங்க ஓகே, ஒரு சைடு ஏதாவது ஒன்று தான் பார்ப்பாங்க. நீங்கள் நடிக்கவும் போகிறீங்க, நிறைய படிக்கிறீங்களே நடிக்கிறத விட. நிறையெல்லாம் படிக்கல, எல்லாரும் எப்படி படிக்கிறாங்களோ நானும் அப்படி தான் படிச்சுட்டு. என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க இப்போ? என்ன விஸ்காம் முடிச்சிருக்கேன், யூஜி விஸ்காம், அப்புறம் எம்எஸ்சி மெடிக்கல் சோஷியாலஜி முடிச்சிருக்கேன். இப்போ எல்எல்பி ஆனர்ஸு, அது 6th செம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அம்மாவோட ஆசை நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகணுன்றிருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே, நிறைய இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்கீங்களே, நான் ஐஏஎஸ் ஆகுறது தான் எங்கள் ஆசை, என் கனவு அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த ஆசைகள்லாம் எப்படி? ஏன்னா நம்ம சினிமா லைனில் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் இதில் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் போவாங்க. பட் நீங்கள் ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோல் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி இது என்னோடய அம்மாவோடைய ஆசை தான் நான் ஐஏஎஸ் ஆகணுன்றது. ஸோ அவங்களோட ஆசைக்காக தான் நான் படித்தேன். என்னோடய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆவரேஜாக படித்தா போதுன்ற தாட் எனக்கு இருக்குது. பட் அம்மாவுக்கு எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், ஐஏஎஸ் ஆகணும்னு. ஸோ அவங்களோட ஆசைக்காக தான் படிப்பு. அவங்களோட ஆசைக்காக படிப்பு. ஓகே, அப்போ நடிப்பு உங்களோட ஆசையா? யார் எப்படி உங்கள் சினிமா பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அதுவும் அம்மா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க எனக்கு சினி ஃபீல்டுக்கு 1.5 வயசுலாம் இருக்கும்போது. ஸோ வளர வளர எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு நடிப்புன்றது எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச விஷயமா ஆயிடுச்சு. படிப்பு அம்மாவுடைய கட்டாயத்தினால தான் படிக்கிறேன்னே சொல்லலாம். ஆனால் படிக்கிறேன், இப்போ எக்ஸாம் போறேன்றா நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவேன். ஸோ நான் விட்டு தர மாட்டேன். நல்லா படிச்சுட்டேன்னா எதுலையா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது பேசிக்கா அப்படியே கொண்டு வந்துட்டாங்கன்றதுனால அது மாறல. அது அப்படியே கட்டாயப்படுத்தி உங்களை கொடுமைப்படுத்துறாங்க. அப்ப மதர் கொடுமையெல்லாம் எல்லாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொடுமைன்னு சொல்ல முடியாது, வேணா ஹிட்லர்னு சொல்லலாம். ஹிட்லர். ஓகே, ஒரு லேடி ஹிட்லரை பார்க்கணும் அப்படின்னா மனிஷா அவங்க அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க. ஓகே, எங்கள் மம்மியெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்க, நீ ஃபஸ்ட்டு ஓகே நீ படி தம்பி, அவ்வளோதான், எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி விட்டாங்க. ஆனால் பட் இவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் என்னோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விடுவாங்க. பட் என்ன எது பண்ணாலும் நீ ஃபர்ஸ்ட்ல வரணுன்றது அவங்களோட ஆசை. ஓகே, இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது இருக்கா? எல்லாமே நான் நடித்தது எனக்கு எல்லாமே பிடிச்ச படம் தான். ரொம்ப நான் பேசப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா களவாணி ஃபிலிம் தான். அதுதான் என்னோட 10 வருஷ கனவு ஆசை நிறைவேற்றினது களவாணி தான். இப்போ மட்டும் ஆயின்வேன், அப்புறம் என்னெல்லாம் சொல்லி தலையிலேயே குட்டுவேன். களவாணி.
ஓகே, அந்த களவாணி அந்த தங்கச்சி கேரக்டர் அப்படின்னாவே வந்து எல்லாரோட லைஃப்லயும் வந்து அந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அதாவது என் அண்ணன் எது பண்ணாலும் அதை வந்து நல்லா ஏற்றி விடுறது, அம்மா கிட்ட தப்பா மாட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஓகே, அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க உங்க ஆக்டிங்கை பார்த்துட்டு? படத்தை பார்த்துட்டு இல்லை, இன்னும் வரைக்குமே யாருமே அந்த களவாணி படமாகட்டும், அதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் ஆகட்டும், முக்கியமாக ஹீரோ ஹீரோயின், ஒவ்வொரு சின்ன சின்ன சீனாக இருக்கட்டும், அந்த படத்தில் இது வரைக்கும் யாருமே அதை மறக்கலை. ஸோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எங்கள் சர்க்குணம் அங்கிள் டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படம் ஹிட்டானதுக்கான காரணமும் கூட. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னா சர்க்குணம் அங்கிள் அண்ட் ப்ரொடியூசர் அசீஸ் சார் தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் எனக்கா? புது சாமன்ரி பாக்ஸ், பரிச்சட்டை, 2 கோடி நோட்டு 4 கோடி. சரி, ஓகே, அடுத்து உங்களோட ட்ரீம் எப்படி, எந்த மாதிரியான படம் சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? எந்த மாதிரியான படம் இல்லை, எல்லாமே ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டாக ரியலிஸ்டிக்காக இருந்தால் பண்ணுவேன் அப்படின்னு தான். எல்லா விதமான கேரக்டர் பண்ணணுன்றது தான் ஆசை. இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு அதில் இம்பார்ட்டன்ஸாக அந்த ஆக்டிங் ஸ்கோப் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். சின்ன சின்ன ரோலை தாண்டி ஹீரோயினெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நிறைய படங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஹிட்லர் மம்மியை கூப்பிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ண. நீங்களே கூப்பிட்றீங்களா அவங்கள? ஹிட்லர்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் பயம் இருக்காதா எனக்கு? அப்படிலாம் இல்லை, என்கிட்ட மட்டும்தான், அதுவும் ஸ்டடீஸ் விஷயத்தில் மட்டும்தான் ஹிட்லராக இருப்பாங்க. ஸ்டடீஸ் விஷயம் தாண்டி அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் இப்படி தான் போடணும், பொண்ணுன்னா ரொம்ப இதுவாக பேசக்கூடாது, கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி தான். நம்ம சினி ஃபீல்டில் ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே கூட நமக்குன்ற டிசிப்ளின், அந்த கல்ச்சர், தமிழ்நாட்டு பொண்ணுன்றது அது எப்பவுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். சென்னை பொண்ணு அதை சொல்லுங்க. குறிப்பாக நான் சென்னை பொண்ணுங்க, தஞ்சாவூர் பொண்ணு கிடையாதுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல நினைச்சிட்டு இருந்தாங்க நான் தஞ்சாவூர் பொண்ணுன்றது தான். ஸோ இப்போ சென்னை தான்ன்றது, அதுவும் இந்த திருநின்ற ஊர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொண்ணுன்றது நல்லாவே அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஓகே, நீங்க வந்து இப்போ சென்னையில வந்து படிச்சவங்க, நீங்க டிராவல் வந்து இது பண்ணீங்க. படத்துக்கு அப்புறம் வந்து உங்களை வந்து திடீர்னு வந்து யாராவது சடனா பார்த்துட்டு நீங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்து மெமரபுல்லா இருக்கா? அதெல்லாம் நிறையவே இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு படம்ன்றதுனால இல்லை, நான் பேசிக்காக சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து வந்த பொண்ணுன்றதை பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அஜித் சார் கூட நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அவங்க வீட்டு பொண்ணாக பார்த்து எல்லாருமே வந்து பேசுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அது எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்னால இது ஒரு பெருமையான விஷயம் தானே. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசணும். வந்து அஜித் சார் கூட எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அஜித் சார் கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? இல்லை அஜித் சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? எனக்கு வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஹீரோ விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணதுனால அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அவரோட குட் ஹியூமனிட்டி, கைண்ட் ஹார்ட்டட் ஒரு ஹீரோவில் என்ன சொல்கிறது, ஒரு எல்லார்கிட்டையுமே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட தான் பேசணும் அவங்கக்கிட்ட தான் பேசணும் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கூட அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணுன்றதில் அவர் ரொம்பவே பர்டிகுலராக இருப்பாங்க. ஸோ அவர் கூட படம் பண்ணும்போது நான் என்ன ஒரு 3rd or 4th தான் பண்ணியிருப்பேன் பரமேஸ்வரன் படத்தில். ஸோ அப்போ நான் ரொம்ப குட்டி பொண்ணு தான். அவர் என்கிட்ட வந்து பேசணும் இது பண்ணணுன்னா ரொம்ப அவசியம் இல்லை. ஆனால் அவர் இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசி எல்லாமே ஷாலினி மேம் அவர்கிட்ட என்னை பற்றி சொன்னது எல்லாமே சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்னுமா அவர் சொன்ன விஷயம், நீ ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது, நடிகையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, விருப்பம் கிடையாது. நீ உன்னோட நல்ல எஜுகேஷனில் உன்னோட எய்ம் என்னவோ, உன்னோட அம்மா ஆசை என்னவோ அதுதான் நீ நல்லா கொண்டு வரணுன்றது தான் அவர் அந்த வயசுலேயே என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அதுதான் அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் நடிப்பு விட மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஏன் நடிப்பு வேணான்னு சொன்னாருன்னா, சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாமே தப்பாக பேசுகிறாங்க, ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நடிகையாக வரணுன்றது. ஸோ அவருக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால எதுக்கு நீ நல்லா படிக்கிற பொண்ணு, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், அங்கிள் இப்போ நான் எப்படியும் இருக்கேனோ அதே மாதிரி தான் அப்பயும் நான் இருந்து பண்ணுவேன். ஸோ எப்போவுமே என்னோடய செல்ஃப் டிசிப்ளின் ஆகட்டும், செல்ஃப் என்ன சொல்கிறது, ஒரு நேர்மையாக இருந்து தான் பண்ணுவேன். அதில் இருந்து நான் எப்போவுமே பின் வாங்க மாட்டேன். என்னோடய அம்மாவும் அந்த மாதிரி விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இன்னமும் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு குறிக்கோளோடு இருந்து வர்றதுனாலேயே நாங்கள் கஷ்டப்படுறோன்றது சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து ஹீரோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், விஜய் சார்ன்றதை விட விஜய் மாமான்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். அவரை சின்ன வயசுலேருந்தே அவர் டிவியில் பார்த்தாலும் சரி, இப்போ சண்டைக்கோழி படத்தில் மீரா ஜாஸ்மின் நம்ம என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுவாங்களோ அதை விட பயங்கரமாக நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு விஜய் சாரோட பைத்தியம்னே சொல்லலாம். அவரை அந்தளவுக்கு பிடிக்கும். அவர் கூடயும் படம் பண்ணியிருக்கேன்.
அவர் கூட ஃபோட்டோ எடுக்கலை. நான் அஜித் அங்கிள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எப்போவுமே வீட்டிலே ஆகட்டும், எங்கள் பாட்டி வீட்டிலே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நான் என்னோடய ஃபோட்டோ இருக்குன்னா என்னோடய ப்ரொஃபைல் இன்ஸ்டாலேருந்து எல்லாத்துலேயும் அவரோட பிக் நான் மெயினாக வச்சுருப்பேன். பட் அவர் விஜய் சார் கூட நான் ஃபோட்டோ எடுக்கலை. ஏன்னா அவர் கூட நடித்து ஹீரோயினாக நடித்து அதுவாக தான் நான் பார்க்கணுன்றது அந்த வயசுலேயே எனக்கு தோணுன விஷயம். ஓகே, இப்போ வந்து உங்களோட ஆசை கனவெல்லாம் இது பண்ண கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜனநாயகன் சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்பவே வருத்தமான விஷயம். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அவரோட ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே அது ஒரு வருத்தமான விஷயம் தான். நான் என்னமோ அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஆஸ் அ ஃபேனாகவும் சரி ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் என்னதான் பொலிட்டிக்கல் சைடு அரசியலில் வந்தாலுமே கூட நாங்கள் எல்லாருமே உங்களை வந்து ஒரு தளபதியாக தான் நாங்கள் பார்க்க ரொம்பவே ஆசைப்படுறோம். ஸோ அதுலேயும் உங்களோட வளர்ச்சி இருக்கட்டும், ஒரு சிஎம் ஆகணும், நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ சரி அது இருக்கட்டும். பட் ஆனாலுமே நடிப்பை விடாதீங்கன்றது எங்களோட ரிக்வெஸ்ட். ஓகே, விஜய் சார் வந்து வீடியோ பார்க்குறாரு. விஜய் சாருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து அதான் விஜய் மாமா அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு குட்டி குழந்தைய இப்போ வந்து ஹீரோயினாக நடிச்சுதான் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ என்ன சிஎம் ஆக போகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பேசணுமோ பேசிடுங்க. என்ன பேசணும்? அதான் எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு திட்டுவாங்க, நீ எப்போவுமே விஜய் சார் விஜய் மாமா மாமான்னு சொல்லிகிட்டே இருக்கே, இப்போ நேரில் அவரை பார்க்குற சான்ஸ் கிடச்சா நீ என்ன பேசுவேன்றாங்க. எனக்கு நிஜமாக நான் அவரை நேரில் பார்த்தாலோ இல்லை சத்தியமாக நான் பிளாங்காக தான் நிற்பேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு தான் நிற்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நான் எப்போவுமே சரி ரொம்பவே பேச மாட்டேன். எனக்கு சர்குணம் அங்கிளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரால் தான் எனக்கு இந்த ஒரு லைஃப் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நசி சாரை பிடிக்கும். பட் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே நான் அவங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன், பின்னாடி பேசுவேனே தவிர அவங்க முன்னாடி அதை நான் காட்டிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான பதில் தான் சொல்லுவேன். அதே தான் நான் விஜய் சாரை பார்த்தாலுமே கூட அதே தான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் மாமான்னு சொல்லுவேன். அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, நான் உங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஹீரோயினாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் அதுக்குள்ளே இப்படி இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டீங்களே, ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போடுவேன். கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட சண்டை போடுவேன். அப்புறம் ரிக்வஸ்ட்டும் வைப்பேன். இந்த முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தான் அரசியலில் வரணும்னு நினச்சாலும் அதுக்கு எப்போவுமே எங்களோட விஷஸ் உங்களுக்கு இருக்கும். பெரியவங்களாக இருந்தால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய பிளெஸ்ஸிங், தமிழ்நாட்டு மக்கள் இல்லை ஹோல் வேர்ல்டோடைய பிளெஸ்ஸிங்ஸும் ஹோல் வேர்ல்டோட விஷஸும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அட் த சேம் டைம் எங்கள் எல்லாரோடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே சினிமா விட்டு ஆஸ் எ தளபதியாக நீங்கள் விலகக்கூடாது. எப்போவுமே நீங்கள் படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதை நான் ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து விஜய் சாரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. விஜய் சார் அரசியல் வந்திருக்காரு, எல்எல்பி, இதுல உங்க ஆதரவு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நீங்க என்னோட செல்லு பாத்தீங்கன்னாலே தெரியும், செல்லுக்கு பின்னாடி கவர்ல அவரோட கட்சி போட்டோ தான் வச்சிருப்பேன் நானு. ஓகே, மனிஷா பிரியதர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு சொல்லலாமா, ஓப்பனாவே சொல்லலாமா? அப்படின்னு இல்ல, யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கான வரவேற்பு கண்டிப்பா நாங்க கொடுப்போம். நல்லது பண்ணணும், மக்களுக்கு தேவை என்னது அரசியல் அப்படின்னு இல்லை, அரசியல் இல்லாம கூட நல்லது பண்ணணும்னு நினைச்சா நல்லது, எங்க இருந்தாலும் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சா நல்லது பண்ணலாம். ஸோ யார் நல்லது பண்ணணும்னாலும் அவங்களுக்கான வரவேற்பு இருக்கும். அட் த சேம் டைம் விஜய் மாமான்றதுனால அவருக்கு எப்பவுமே என்னோட ஆதரவு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், இப்போ வந்து வீட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? இப்போ உங்க லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? எடுத்தோடனே சொல்ற விஷயம், அவங்களுக்கு என்னப்பா நடிகை, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, வெளியிலன்னு வேண்டாம், எங்கள் ஃபேமிலியில் ஆகட்டும், எங்கள் பாட்டி ஆகட்டும், எங்கள் பாட்டியே நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அவங்க நிஜமாக சொல்கிறாங்களா இல்லை பொய்யா சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் பேசிக்காக நாங்கள் கஷ்டப்படுறோன்றது யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் நான் நடிகை. ஸோ நடிகைன்றதுனால எல்லாருமே தூக்கி தூக்கி கொடுக்குறாங்கன்ற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஓப்பனாக சொல்லணும்னா களவாணி படத்தில் நடித்தவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நாங்கள் கண் கூட பார்த்த விஷயம், ஒரு சாதாரண ரிச் கேர்லாக வந்து நடித்தவங்க இன்னைக்கு சுச்சுவேஷனில் ஒரு 5 years பேக்கில் காரில், இப்போ படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மேம் அந்த காரில் வந்து இறங்குவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் ஒரு மேக்கப் கடைக்கு போகிற திங்ஸ் வாங்குறதுக்கு அவங்க அந்த மாதிரி காரில் வராங்க. பட் நாங்கள் ஸ்டில் இன்னமும் நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு அப்படி வராங்க, அவங்கள நான் தப்பு சொல்லணும்னு சொல்லலை, அவங்க வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி மாறாமல் நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து நேர்மையாக இருந்து தான் நடிக்கணுன்றது. அதில் நாங்கள் எங்கள் அம்மா பர்டிகுலர்லாம் இருக்கிறதுனால நாங்கள் கஷ்டப்படுறோன்றது, அந்த கஷ்டம் எனக்கு ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள், ஐ எம் ஹாப்பி வித் தட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணலையா? டைரக்டர்ஸாக இருக்கட்டும், உங்கள் கூட ஒர்க் பண்ண ஹீரோஸாக இருக்கட்டும், உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷன் வந்து பல ஹீரோஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கான நெக்ஸ்ட் வந்து
அதுக்கான ஹெல்ப் பண்ணாங்களா? இப்போ சான்சஸ் வந்து எனக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நியூ இயர் அன்னைக்கு கூட நாங்கள் ஓகே சொல்லியிருந்தா நான் ஹீரோயினாக நடித்து அதுக்கு நியூ இயர் அன்னைக்கே நான் 1 lakh அட்வான்ஸ் வாங்கியிருந்துருக்கலாம். இந்த மே மந்த்துக்கு நான் நடித்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அவர் சொன்ன விஷயம், நீங்கள் என்ன பேமெண்ட் கேட்குறீங்களோ நான் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, இங்கே இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துல வீடு கட்டணுன்றது ஆசை. ரொம்ப பெரிய பங்களா டைப்லாம் இல்லை, நார்மலாக ஒரு மாடி வீடு போட்டு ஒரு டபுள் பெட்ரூம் போட்டு வீடு கட்டணும். அதுதான் என்னோட ஆசை. உன்னோட ஆசை அதுதானே மனுஷன், நான் பண்ணுறேன். ஏன் நீ அங்கே தான் இருந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்? நீ சிட்டியில் வரலாம், ஃப்ளாட் வாங்கிக்கணும். என் ஃப்ளாட்லாம் வேண்டாம், நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் பேமெண்ட் தருவீங்களா, அதில் நாங்கள் வீடு கட்டிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. பட் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவர் சின்னதாக ஒரு இது கொண்டு வந்தார். அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு நான் அந்த அட்வான்ஸ் 1 lakh வாங்காமல் போனதுக்கான காரணம். ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இப்படி நேர்மையாக இருந்து வரணுன்றதுனால தான் நான் படங்கள் பண்ணுறது கம்மியாயிட்டு இருக்கு. அந்த விஷயம் மாறணும். இது வரைக்கும் வந்ததுக்கான காரணம் எல்லாருமே காட்லி பர்சனாலிட்டிஸாக இருந்து என்னோட நடிப்புக்கான திறமையை பார்த்து தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த கஷ்டத்தோடையே என்னோட நேர்மைக்கான ஒரு ஆக்டிங்க்கு ஸ்கோப்பாக இருக்க வாய்ப்புகளாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக வரும்ன்ற கண்டிப்பாக வந்து எந்த நம்ம நேர்மையான ஃபார்வர்டில் போனாலும் இந்த ஃபீல்டில் சினிமா துறையில் எல்லா துறையிலும், அதுவும் நீங்கள் வந்து குட்டி நட்சத்திரத்துலேருந்து குட்டியாகருந்தே நடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்க சினிமா சுச்சுவேஷனில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து பேசுறாங்க. அதை பற்றி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நான் சொல்லிட்டேனே, அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எல்லா சினிமா, நாட் ஒன்லி சினிமா, எல்லா இடத்துலையுமே தப்பு இருக்கு. தப்பு இல்லாத இடம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணாலும் சரி, எங்க இடத்துலயும் தப்பு இருக்கு. நம்ம இருக்கிறத பொறுத்து தானே இருக்கு. ஸோ அதனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற டாபிக் குள்ள போக வேண்டாம். நான் கரெக்டாக நேர்மையாக இருந்து என்னோட ஆக்டிங்கான ஸ்கோப்புக்கான கேரக்டராக இருந்து பண்ணணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு 3 months-ஆவே எனக்கும் அம்மாக்குமே ரொம்ப வீட்டில் சண்டை நடக்குது. என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ நம்ம நேர்மையாக இருக்கோம், இப்போ வரவங்களாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க நடிக்க தெரியுதா நடிக்க தெரியலையான்னு தெரியல. பட் வராங்க, ஒரு இது பண்ணுறாங்க, கொஞ்சம் பிஸி ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு படம் தான் பண்ண போகிறாங்க. அவங்களையும் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்க போகிறது இல்லை. பட் அந்த ஒரு படத்துலேயே அவங்களுக்கு தேவையானதை அவங்க செட்டில் ஆகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கான காரணம் அவங்க நேர்மையாக இருந்து வரலன்றது அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, கண்டிப்பாக வந்து நான் உங்க மம்மி கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் வீடியோ எங்களுக்கு சுற்றி காமிக்கணும். இது பங்களாலாம் இல்ல, நிறைய வந்து போட்டோஸ்லாம் நான் அவங்களை தப்புன்னு சொல்லல. அவங்க கூட ஒரு நல்ல சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. பட் நாங்க அதை விட மோசமான வீட்டுல தான். பேருக்கு இது ஒரு வீடு, அவ்வளவுதான். பட் இந்த வீடு வந்து களவாணி பேமெண்ட் தான் இந்த வீடு. அது நான் பெருமையா சொல்லுவேன். இந்த வீடு இந்த ஒரு வீடாக இருக்குன்னா அது என்னோட களவாணியில் நான் நடித்த பேமெண்ட்டில் இந்த வீடு உருவாயிருக்கு. ஸோ அது எனக்கு பெருமையான விஷயம் தான். அதே மாதிரி இன்னமும் நிறைய படம் பண்ணி அந்த பேமெண்ட்டில் நான் இங்கே அந்த மாடி வீடாக இது வரணும். அப்பயும் நீங்கள் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கணுன்றது அப்போ இல்லை. இப்பயும் சுற்றி காட்டுறேன். அப்போ இன்னமும் நல்லா சந்தோஷமாக சுற்றி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் வருத்தமாக சுற்றி காட்டுவேன், அப்போ சந்தோஷமாக சுற்றி காட்டுவேன். இல்லை, அந்த வருத்தத்துக்கு பின்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் சின்ன சின்ன மெமரபிள் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் அதுக்கப்புறம் பேச போகிறோம். மம்மிகிட்ட பேசிட்டு வந்துடுறோம் ஃபர்ஸ்ட். ஓகே.